கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மன்னு நரகன் தன்னை சூழ் போகி வளைத்தெறிந்து கண்ணி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வெண்ணன்மலை புன்னை செருந்தியோடும் புனவேங்கையும் கொங்கும் நின்று பொன்னரி மாலைகள் சூழ் பொழில் மாலிரும் சோலையதே. மன்னு நரகன் நரகாசுரன் பிராக்ஜோதிஷபுரம் என்கின்ற நகரத்திலே வாழக்கூடியவனாருக்கூடிய நரகாசுரன் 16,100 கன்னிகைகளை அபகரித்து போய் சிறை வைக்க அந்த கன்னிகைகள்லாம் படாது பாடுபட்டு கதறின்றிருக்கிறார்கள். ஒரு சீதையே மீட்டான் கண்ணபிரான் ராமபிரான் ஒரு சீதையை மீட்டான் சிறையில் இருந்து. 16,100 பேர்களை மீட்கிறான் கண்ணபிரான். நரகாசுரனை வதம் செய்து கண்ணி மகளிர் தம்மை கவர்ந்த கடல் வண்ணன் மலையே 16,100 பேர்களையும் அவனுடைய சிறையிலே இருந்து மீட்டு அவர்களை தானே திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான். திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மீட்டான் என்ற அர்த்தம் இல்லை, மீட்டுட்டு வேற கதி இல்லை. அவர்களை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான். கவர்ந்த கடல் வண்ணன் மலை புன்னை செருந்தியோடு புனவேங்கையும் கோங்கும் நின்று. திருமாலி கட்டியே பழக்கமுடைய நம் பெரியாழ்வார் அழகான வைஜெயந்தி மாலை, பஞ்ச வர்ணங்கள் வச்சு கட்டின வைஜெயந்தி மாலையை கட்டிண்டு அழகருக்கு சேவிக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு வந்தா அழகர் மலையை பார்க்கிறார். இந்த அழகர் மலைக்கே யாரோ மாலை சாத்திருக்கலாம். அப்படி இருக்கு இயற்கையினுடைய அழகு. இந்த இயற்கை அழக பார்க்கிறார். புன்னை செருந்தி புனவேங்கை கோங்கு இந்த மரங்கள் தனித்தனியா புஷ்பிச்சு, ஒன்னு சிவப்பான பூ, ஒன்னு மஞ்சளான புஷ்பம், வரிசையா அந்த மலையில பூத்திருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்கிற காலமாயிருந்து அந்த பசுமையோட கூட பச்சை வண்ணத்தோடு கூட நீலமான புஷ்பங்களும் வெள்ளையான புஷ்பங்களும் மஞ்சளான புஷ்பங்களும் பூத்திருக்கிறத பார்த்தா பொன்னரி மாலைனா வைஜெயந்தி மாலை, 5 வண்ணத்தால கட்டப்படக்கூடியதாகிய மாலை. இந்த திருமலை ஆழ்வானுக்குன்னு வியாக்கியானம். எப்படி கோவிலுக்குள்ள ஒரு சின்ன டப்பிக்குள்ள வச்சுருந்தாலும் வைஷ்ணவ சம்பிரதாயம் அந்த டப்பியையே கோவில் ஆழ்வான்னு சொல்லுவா. புளிய மரத்து அடியில உட்காண்டிருந்தாலும் புளிய மரத்தையே திருப்புளி ஆழ்வான்னு சொல்லுவார். அதுபோல இந்த அழகர் மலையில பெருமாளை உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த மலையையே ஆழ்வான் என்று சொல்லுகிறார். திருமலை ஆழ்வான். அந்த திருமலை ஆழ்வானுக்கு ஒரு பொன்னரி மாலை சாத்தினது போல இயற்கையினுடைய அழகு இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.